வயசு குழந்தைய யாராச்சும் பாலியல் பலாத்காரம் பண்ணணும் ஒரு சிந்தனை வருமா? அது செஞ்சது திமுக காரன்னு சொல்லி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அக்கா கனிமொழி அக்கா இன்னும் வீட்டை விட்டு வெளியே வரல அது பிரச்சனை கேட்கறதுக்கு. அதுக்கப்புறம் உதயநிதி அவர்கள் வரல, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அது பத்தியே பேசல. நீங்க எங்களுக்கு செஞ்ச துரோகத்தை நாங்க மன்னிச்சிட்டோம், ஆனா நீங்க செஞ்ச துரோகத்தை நாங்க மன்னிச்சாலும். அடுத்தது மதுராந்தகத்துல, அடுத்த தூத்துக்குடியில தன்னுடைய வீட்டுல கழிவறை இல்லையா? இதுதான் தமிழ்நாடு முன்னேறிய மாநிலமா? இதுதான் திராவிட 2.0வா? ஒரு கழிவறை இல்லாத ஒரு கிராமத்தை உருவாக்கிய ஒரு முட்டாள் முதலமைச்சர். ஒரு சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, திரு உதயநிதி அவர்களே, உங்களுடைய தொலைக்காட்சி சேனலுக்கே கூப்பிடுங்க, இல்ல சன் டிவிக்கே கூப்பிடுங்க, நான் வரேன். உங்களுடைய மகன் அடுத்த முதலமைச்சர் சொல்றீங்களே, உங்களுடைய மகன் சமூக நீதினா என்ன, சாதிவாரி கணப்பெடுப்புனா என்ன, இருமொழி கொள்கைனா என்ன, ஒவ்வொரு கொள்கையும் நாங்க வந்து பேசுறோம். நான் தனிப்பட்ட முறையில் வரேன். ஒரு விவாதம் நடத்துறதுக்கு உதயநிதிக்கு தகுதி இருக்கா? ஐயோ, கூப்பிடுறானே தனியா கூப்பிடுறானே. அப்படி ஐயனாரே குலதெய்வமே, உன் பிள்ளைய கூடயே இருக்கு அப்பா துப்ப. இப்படியா கஞ்சா சேல்ஸ் பண்ண நடக்குது தமிழ்நாட்டுல? அதுதான் எங்களுடைய கேள்வி. உங்களுக்கு தெரியாம கஞ்சா சேல்ஸ் நடக்குன்னு சொன்னா தவறு. திமுகவுடைய அமைச்சர்கள், திமுகவுடைய எம்எல்ஏக்கள், திமுகவுடைய கமிஷனர்கள் யாருக்கும் தெரியாம தமிழ்நாட்டுல கஞ்சா சேல்ஸ் நடக்கிறது இல்ல. இதுதான் உண்மை. ஒரு இன்ஸ்பெக்டர் தெரியாம கஞ்சா சேல்ஸ் பண்ண முடியாது. ஒரு எஸ்ஐக்கு தெரியாம கஞ்சா சேல்ஸ் பண்ண முடியாது. ஒரு கான்ஸ்டபிள் இவளுக்கு பேட்டியை முடிக்கிறக்குள்ள என் வேட்டிய உரி உள்ள இருக்க போட்டி எடுத்தாலும் எடுப்பாங்க. கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு விடுங்கம்மா, கம்மா கரையில கொஞ்சம் வேலை இருக்கு. யாரு பொறுப்பு? முதலமைச்சரா இருக்கக்கூடிய ஸ்டாலின் சார், நீங்கள் தான் பொறுப்பு. பெண்களுடைய பாதுகாப்புக்கு நீங்கள் தான் பொறுப்பு. ஒரே வாரத்தில் 5 ரேப் ஆகுது உங்க கண்ணு முன்னாடி. ஆனா திமுக காரன் ஒருத்தன் அதை பத்தி பேசல. அக்கா கனிமொழி அக்கா பேசல, திமுக அமைச்சர்கள் பேசல, திமுக கவுன்சிலர்கள் பேசல. திசை திருப்புறது. ஏன் திசை திருப்பணும்? யாரு பேசுறா? எங்க அண்ணன் இங்க தலைவர் மட்டும்தான் இங்க பேசிட்டு இருக்காரு. எதுக்காக? ஏன் இப்படி செஞ்ச? இனிமே இது இருந்த இல்லாம இருந்த எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க?